ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் ஆகி நீங்கள் செமஸ்டர் ஹாலிடேஸ்ல இருப்பீங்க. செகண்ட் செமஸ்டருக்குரிய சிலபஸ் சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குரிய சிலபஸ்மே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ அங்கடிக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சு செகண்ட் செமஸ்டர் போவீங்க. உங்களுக்கு புது சிலபஸ் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு செகண்ட் சிலபஸ், அதாவது செகண்ட் செமஸ்டரோட சிலபஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 12 வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஹச்யூஎம் சொல்லி மென்ஷன் பண்ணிக்க எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் வராது. ஸோ இப்போ வந்து எஸ்டிங்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்கள் போனட்டும் மேக்கர் ஸ்பேஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸாமில் வராது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ வந்து BEE இருக்குது. ஸோ அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 இருக்குது. ஸோ இப்போ தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாருக்குமே காமனான ஒரு தமிழ் பேப்பர். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 இருக்குது. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இது காமன் பேப்பர் எல்லாத்துக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு BEE உங்களுக்கு இருக்குது. அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 இதுவும் வந்து உங்களுக்கு இருக்குது. இது காமன் பேப்பர் தான். அதே மாதிரி தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி மோஸ்ட்லி எல்லாரும் தமிழ் பேப்பர் காமன். ஸோ இது ஒரு கிரெடிட் தான். பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், ஸோ இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 இதுவும் எல்லாருக்குமே காமன் பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரீஇன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷன்ங்கிறது வந்து மேக்கர் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று. ஸோ அடுத்த CSE ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா, BEE, ஸோ டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் OOP. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2. ஸோ அதுபோக உங்களுக்கு மேக்கர் ஸ்பேஸ் மாதிரி, அதாவது ரீஇன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த IT டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ செகண்ட் வந்து தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் உங்களுக்கு BEE, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2, ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூசிங் பைத்தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்டு சிஸ்டம் டிசைன், இங்கிலீஷ் 2 இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து நார்மலாக இருக்கிற பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அது AIDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, BEE இருக்குது, டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இருக்குது, தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ஃபிசிக்ஸ் 2 இருக்குது, பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பேப்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ECE ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, இங்கிலீஷ் 2 இருக்குது, எலக்ட்ரான் டிவைசஸ் இருக்குது, ஸோ சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் C++ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரீஇன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷன், அதாவது வந்து உங்களுக்கு மேக்கர் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இது. ஸோ மெக்கானிக்கல் டெவலப்மெண்ட் உங்களுக்கும் லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது, BEE இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 இருக்குது, தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது, BEE இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது, அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 இருக்குது, தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அப்போ இங்கிலீஷ் 2 இருக்குது. அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது, BEE இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது, அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 இருக்குது, தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, இங்கிலீஷ் 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் BEE ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு M2 பேப்பரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி காமன் பேப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது, இன்ஜினியரிங் டிராயிங் உங்களுக்கு இருக்குது, இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காமன் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, உங்களுக்கும் BEE இருக்குது, தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது, இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது, அதாவது இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காமனாக இருக்கிற பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்க. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுமே நான் முடிஞ்சளவு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களோட ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ண பார்க்கேன். ஜஸ்ட் வந்து உங்களோட சிலபஸ் மட்டும் தான், ஒவ்வொரு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு என்னைக்கு ரீஓப்பன் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.